அவ்வளோ சின்ன வயசுலேருந்து அண்ணன் தான் எங்கள் 3 பேரையும் வளர்த்துன்னு இருக்குது. சும்மாவா? என்ன எனக்கு ஏதோ பையன் பாக்குறியாமா? நான் போயிட்டா உன்னை யாரு பாத்துப்பா? உனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து நீ சந்தோஷமா இருந்தாதான் ஒரு குடும்பமாவே மாறும். இவெல்லாம் ஒரு ஆட்டோ டிரைவரா? கொஞ்சம் கூட பொறுப்பில்லாம பதில் சொல்லிக்கிட்டு இருக்கான். கார்ல போய் குழந்தைய கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு அவளும் அந்த கார் ஏறி போயிருக்கா. வரட்டும் அந்த டிரைவரிங்க, அவனை நான் உண்டிலன்னு பண்றேன். என்ன திவ்யா, மறுபடியும் கௌதம் தர்ஷினி கூட்டு போயிட்டாரா? இல்லன்னு, டிரைவர் வந்து தர்ஷினியை கூட்டிட்டு போனதா சொல்றாரு. டிரைவர் என்ன சொல்லிருக்கானா, டெய்லி குழந்தைய நான் தான் பிக்கப் பண்ணுவேன், நான் தான் டிராப் பண்ணுவேன்னு சொல்லிருக்கான். அப்படின்னா கண்டிப்பா தர்ஷினி அவன் இங்கதான் கூட்டிட்டு வருவான்னு நினைக்கிறேன். ஏன் திவ்யா நீ இப்படி ஏமாலியா இருக்க? கண்டிப்பா தர்ஷினி அவங்க கூட்டிட்டு வந்து விட மாட்டாங்க. இந்நேரம் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருப்பாங்க. அவங்க தர்ஷினிய உன்கிட்ட இருந்து பிரிக்க தான் பாக்குறாங்க. திவ்யா நீ ஏமாந்துட்டியே. இல்லத்த, இப்ப இருக்கிற சூழ்நிலையில அவங்க கண்டிப்பா அந்த அளவுக்கு இறங்கி போக மாட்டாங்கன்னு தோணுது. கண்டிப்பா தர்ஷினிய நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துதான் விட போறாங்க பாருங்க. ஏமா இப்படி ஏதாவது பொய் சொல்லி அவங்க புள்ளைய கூட்டிட்டு போறாங்கம்மா, இது கூட தெரியாம இருக்கியே. நீ எப்படிதான் புத்திசாலித்தனமா பொழைக்க போறியோ? உன்னை நினைச்சா எனக்கு கவலையா இருக்குமா. கரெக்ட் திவ்யா, அம்மா சொன்ன மாதிரி நம்ம தர்ஷினி அவங்க அங்கதான் கூட்டிட்டு போனாங்களா? இப்போ என்ன பண்றது திவ்யா? திவ்யா இதை இப்படியே விட்டுற முடியாது. நம்ம எல்லாருமே இப்போ கௌதம் வீட்டுக்கு போய் தகராறு பண்ணி நம்ம தர்ஷினியை இங்க உடனே கூட்டிட்டு வரலாம். ஆமா திவ்யா, உடனே கிளம்பு. நம்ம எல்லாம் ஒன்னா போயிட்டு ஒரு வழி பண்ணிட்டு நம்ம புள்ளைய கூட்டிட்டு வருவோம். நம்ம போடுற போடல அவங்க இனிமே ஸ்கூல் பக்கமே வரக்கூடாது. திவ்யா என்ன பண்ணணும் நீ தான் சொல்லணும். இல்லன்னு, எனக்கு என்னவோ அவங்க தர்ஷினிய வீட்ல கொண்டு வந்து விடுவாங்கன்னு தான் தோணுது. இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாப்போம். அதுக்கப்புறமா அவ வரலனா என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம். திவ்யா நீ நினைக்கிற மாதிரி அவங்க தர்ஷினி கூட்டு வந்து இங்க ட்ராப் பண்ணாலும் அதுக்கு நம்ம ஒத்துக்கூடாதுமா. அவங்க ஸ்கூலுக்கு கூட்டு போறதுக்கோ ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு கூட்டு வரதுக்கோ அவங்க கார் இங்க வரக்கூடாது. ஆமாண்ணே, நானும் அந்த முடிவோட தான் இருக்கேன். ஏற்கனவே தர்ஷினி கார் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. இந்த நேரத்துல டிரைவரை வச்சு பிக்கப் டிராப் அப்படி இப்படின்னு அவர் ஏதாவது பண்ணாருன்னு வைங்க, கண்டிப்பா தர்ஷினி மனசு மாறி அவர் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுதான் அவரும் எதிர்பார்க்கிறாரு. கண்டிப்பா இது நடக்காது. நான் நடக்கவும் விட மாட்டேன். நல்லா இருக்குங்களா பொம்மலாம்? ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு என்ன வேணாலும் அப்பா வாங்கிக்க சொல்லியிருக்காரு. உங்களுக்கு எந்த பொம்மைலாம் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் நீங்க எடுத்துக்கோங்க. ஓகே அங்கிள். இந்தாங்க அங்கிள். அங்கிள் நீங்களும் செலக்ட் பண்ணுங்க. ஐயோ, இந்த பொம்மை வச்சுட்டு நாங்கள் விளையாடுறதே கிடையாது. எங்கள் ஊரில் சின்ன வயசுல தான் மரப்பாச்சி பொம்மை, அப்புறம் இந்த தலையாட்டி பொம்மை, பம்பரம், கோலி இதை வச்சு தான் விளையாடி இருக்கோம். இதெல்லாம் வச்சு நாங்கள் விளையாடுறதே கிடையாது. என்ன அங்கிள் காமெடி பண்றீங்களா? இவ்ளோ பெரிய சென்னை சிட்டில இருந்துட்டு இதெல்லாம் தெரியாது, இதெல்லாம் விளையாடுனதே இல்லைன்றீங்க. உண்மைதான் சொல்றீங்களா? நான் சென்னைக்காரனே கிடையாது, நான் கிராமத்துக்காரன். என்ன சொல்றீங்க? சரி, அப்ப இது பேர் என்னன்னு சொல்லுங்க. இவரு பேரா? இவர் யாருன்னே தெரியலையே. அப்ப நீங்க நிஜமாவே வில்லேஜ் அங்கிள் தான். ஒத்துக்கிட்டீங்களா? சரி சரி, நான் அப்ப இனிமே உங்களை வில்லேஜ் அங்கிள்னே கூப்பிடவா? சரி, நீங்க எப்படி வேணா கூப்பிடுங்க. ஆனா சீக்கிரம் மொபைல்லாம் எடுத்துக்கோங்க, அம்மா காத்துட்டு இருப்பாங்கல்ல. ஓ ஆமாமா, அப்புறம் அம்மாவை சமாளிக்கவே முடியாது. அப்ப சீக்கிரம் எடுங்க, பட்டு பட்டுன்னு எடுத்துக்கோங்க. வாங்க. இந்தாங்க. எடுத்துறீங்களா? இன்னைக்கு இதுவே போதும் அங்கிள். இன்னொரு நாளைக்கு இங்க வரலாம். இன்னும் நிறைய பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்கு. இன்னொரு நாள் வரணுமா? சரி, இப்ப பில்ல போட்டுருவோம். இந்தாங்க. அப்பா. தர்ஷினி அதை வச்சிட்டீங்களா? வச்சிட்டீங்களா? சரி சரி, வச்சிட்டேன். இது எல்லாத்துக்கும் பில்லு போட்டுருங்க. இந்த கடை தானே? ஐஸ்கிரீம் கேட்டீங்களா? வாங்க. உட்காருங்க அங்கிள். நீங்க உட்காருங்கம்மா.
இந்தாங்க அங்கிள். என்னதும்மா அது? மெனு கார்டு அங்கிள். ரேஷன் கார்டு தெரியும், ஆதார் கார்டு தெரியும், மெனு கார்டுனா? உங்களுக்கு என்ன ஐஸ்கிரீம் வேணும்னு இதுல பார்த்து சொல்லுங்க. மா இல்லை இங்கிலீஷ்லேயே இருக்குமா, எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு எது வேணா சொல்லுங்க. இந்த பால் ஐஸ், குச் ஐஸ், சேமியா ஐஸ், இந்த டியூப்ல ஒரு மாதிரி ஐஸ். அதெல்லாம் இங்க கிடைக்காது. இங்க கொடுங்க. ஓ ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் வேணுமா? மேங்கோ கேசட்டா வேணுமா? ஃப்ரூட் ஃபலூடா? இதான் என் வாயில கூட வராது, என்னன்னே தெரியல. உங்களை இருக்க வச்சுட்டு நான் சாப்பிடக்கூடாது. உங்களுக்கும் என்ன வேணும்னு அம்மா சொல்லுங்க. எனக்கு எதுவுமே வேணாம்மா, நீங்க சாப்பிடுங்க. உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் பிடிக்கும்? இறந்த பழம். இழந்த பழத்துல ஐஸ்கிரீம் செய்ய மாட்டாங்களே. வேற ஏதாவது சொல்லுங்க. வேற என்ன பழம் பிடிக்கும் சொல்லுங்க. எனக்கு மாம்பழம் பிடிக்கும். ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ. அண்ணா. எஸ். ஒன் ஃப்ரூட் ஃபலூடா, ஒன் ஸ்கூப் ஆஃப் மேங்கோ. ஓகே. அண்ணா அந்த மாம்பழம் ஐஸ் கொஞ்சம் கொஞ்சம் போதும், கொஞ்சம் போதும். கொஞ்சம். எக்ஸ்கியூஸ் மீ, யுவர் ஃப்ரூட் ஃபாலோடா. சார் உங்களுக்கு. நன்றிண்ணா. தேங்க்யூ சார். நன்றி. சாப்பிடுங்க uncle. நீங்க சாப்பிடுங்கம்மா. சின்னம்மா என்ன சோகமாயிட்டீங்க? இந்நேரம் என் அம்மாவும் அப்பாவும் என் கூட இருந்திருந்தா எவ்வளவு ஜாலியா இருந்திருக்கும் தெரியுமா?